ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இதோ இந்த மாதத்துல கூட ஒரு புதிய மாதத்துல நாங்க காலெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்துல ஒரு அழகான வார்த்தையை நாங்க வாசித்து விட்டு செபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வந்து நான் போஜன பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க கூர்ந்து கவனித்து பார்த்தா இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அதாவது நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருந்தால் நிச்சயமாய் நாங்கள் யார் என்று கேள்வி கேட்காமலே திறந்து அவரை உள்ள அழைக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். காது உள்ளவன் கேட்க கடவான் என்று அவர் அநேக இடங்கள் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இதோ இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக அவருடைய வார்த்தை அவருடைய சத்தத்தை கேட்டு பழகினவர்களாய் இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாய் நாங்கள் அவர் வந்து தட்டும் பொழுது, அவர் கூப்பிடும் பொழுது இயேசுதான் என்று வந்திருக்கிறார் என்று சொல்லி எங்களால் அவரை உள்ளே அழைக்க முடியும். அதுக்கு உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது, பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறந்தால் வராமல் உள்ளேயோடி பேதுரு வாசப்படி முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தால் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். இப்ப இந்த பேதுரு தான் என்று இவள் எப்படி கண்டு கொண்டாள் இந்த ரோதை? ஏன்னா பேதுருவின் சத்தத்தை அவள் அறிந்திருந்தாள். அதனால தான் கதவை துறக்க முன்பதாக தட்டும் பொழுதே, பேதுரு கூப்பிடும் பொழுதே அங்கே இது பேதுரு தான் என்று உறுதியாக அவள் சொல்லி கதவை திறக்கும் பொழுது பேதுரு தான் அங்கே வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாங்கள் இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால நாங்களும் தேவனுடைய சத்தத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சத்தத்தை எப்படி அறிந்து கொள்ளலாம்? இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து எங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவருடைய வார்த்தை தான் அந்த சத்தம். அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க வாசிக்க தேவன் எங்களோடு கூட பேசுவதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த சத்தத்தை எங்களால் கேட்டுக்கொண்டிருக்க முடியும். அதுதான் நாங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் ஆயத்தப்படுவதற்கு இதோ வாசப்படியில் வந்து நின்று தட்டுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு பழகும் பொழுது நிச்சயமாய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளே வர முடியும். அதனால தான் அவர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், இதோ என்னுடைய ஜனங்கள் அவர்களுக்குள்ளே நான் வாசமாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். அவர் என்னுடைய ஜனங்கள் அவர்களுக்குள்ளே நான் வாசமாயிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த அருமையான இந்த நாட்களில் நாங்கள் தொடர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக அவரோடு கூட இணைந்து ஓடும் பொழுது, நாங்களும் தேவன் வரும் பொழுது நிச்சயமாய் அவரோடு கூட நாங்கள் போக முடியும். அவருடைய சத்தத்தை கேட்டு பழகாவிட்டால் எங்களால் அவரோடு கூட போக முடியாது. இந்த கடைசி காலத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாங்கள் விழித்திருந்து எங்களுடைய செவிகளை அவருக்கு நேராக சாய்த்து நாங்கள் ஓடும் பொழுது நிச்சயமாய் அவரோடு கூட எங்களால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மகா இரக்கமுள்ள இயேசப்பா, அந்த காலை நேரத்தில் இதோ இந்த நாட்கள் இந்த மாதத்தில் அன்பு தகப்பனே, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய செவிகளை திறந்து அற்புதம் செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடப்பதாக சுவாமி இயேசுவின் நாமத்தினால நாளில் செபிக்கிறீங்க நல்ல பிதாவே. ஆமென்.